ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி கவுண்டர் டாப் க்ளீனிங்கும் ப்ளஸ் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்படி க்ளீன் பண்ணுறது தான். இதோட நிறையா டிப்ஸ் எல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட எக்ஸாஸ்ட் ஃபேனை எப்படி க்ளீன் பண்ணலான்ற ஐடியாவும் நான் இதில் கொடுத்துருக்கேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. ஒரே ஒரு மேடை தான் இருக்கும். ரொம்பவுமே சின்ன கவுண்டர் டாப் தான். என்னோடய எக்ஸாஸ்ட் ஃபேன் பாருங்களேன் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த ஆயில் பிசுக்கெல்லாம் எப்படி போக்கலாம் அப்படின்றத நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நான் இந்த விம் லிக்விடும் வாட்டரும் தான் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கும் போகலை. இதுக்கு மேலேயுமே டைலுக்கு மேலேயுமே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுலேயுமே இது பண்ணே போகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் பேக்கிங் சோடாவும் இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல பாத்திரம் கழுவுறதுக்கு விம் லிக்விடு, இல்லாட்டி நீங்கள் என்ன லிக்விடு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை சோப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் விம் லிக்விடு தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த கம்பி நார் இருக்குல்ல, அதை வச்சே தான் நான் தேய்ச்சேன். என்னோடய ஜன்னலும் கிச்சன் பக்கத்துலேயும் இப்படி ஒரு ஜன்னல் இருக்குது, அதுலேயும் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அதுக்கும் இதே லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவுமே சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு. அந்த லிக்விடை போட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வெட் கிளாத்தும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம தொடச்சோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணது. இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் ஒரு தடவை யூஸ் பண்ணது, அதை தூக்கி போடாமல் அதில் தான் இந்த இதை நான் வார்ம் லிக்விடு, பேக்கிங் சோடா, அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப் ஆயில், இது 3 தான் சேர்த்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணேன். அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலே கூட நிறையா அழுக்கு இருந்தது, பிசுன்னு இருந்தது, எல்லாமே இது க்ளீன் பண்ணேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் கூட ஆட் பண்ணலாம். அந்த லெமன் தோலை கூட வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னாவுமே நல்லா க்ளீன் ஆகும், நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். இதில் எனக்கு அந்த வார்ம் வாட்டரு நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா ஆயில் பிசுக்கெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆச்சு. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருந்த ஆயிலெலாம் நல்லாவே க்ளீன் ஆச்சு. அதனால தான் நான் வார்ம் வாட்டரும் அந்த பேக்கிங் சோடா மெயினாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பிசுப்பெல்லாம் நல்லாவே எடுத்து கொடுத்துரும். இதே தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கவுண்டர் டாப்பு அப்புறம் ஹாபு எல்லாத்துக்குமே அதாவது அடுப்பு எல்லாத்துக்குமே நான் க்ளீன் பண்ணது இதே மெத்தடு தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. நான் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். என்னோடய அந்த கிச்சன் கவுண்டரை நான் எப்போயுமே இப்படி க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் ஒரு 3 தடவை தொடச்சிக்கிட்டேன். வெட் கிளாத் போட்டு நான் அந்த சோப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் வெட் கிளாத் போட்டு தொடச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபைபர் கிளாத் இருந்தது வச்சுருக்கேன், அதையும் வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா ஈரமே இருக்காமல் நல்லா ட்ரை ஆயிரும். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இது சிங்க் ஏரியா, கிச்சன் ஏரியாவும் அதே மாதிரி தான் இருந்தது. நான் அதை வீடியோ எடுக்கலை. ஃபுல்லாக மாப் போடாமல் எல்லாமே தண்ணி விட்டு தான் இன்றைக்கி கழுவுனதே. எல்லாத்தையும் தண்ணி விட்டு அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அது பேர் வைப்பர்னு நினைக்கிறேன், அதை வச்சு தான் இழுத்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதேமாதிரி பெட்ஷீட்டு பில்லோ கவரும் வாஷிங் மிஷினில் போட்டு அதுவும் ட்ரை ஆகி முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபீடிங் நைட்டி தான், 2வது குட்டி பிறந்தப்போ எடுத்திருந்தது. அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த சின்ன குட்டி அதிகமாக தண்ணி கேட்டானா குடிக்க மாட்டான், கீழே ஊற்றி விளாடுவான். அதை துடைக்கவும் அப்புறம் சம்டைம்ஸ் உச்சா போயிடுவார். அதையும் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி அந்த நைட்டிஸ் ஃபுல்லும் இப்போ யூஸ் ஆகுது. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் சாப்பாடு பண்ணது எல்லா திங்ஸுமே அப்படி அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆயில் பிசுக்கே இல்லாமல் சூப்பராக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கலை மேலே ஏறி. அதுவுமே நல்லா க்ளீன் ஆகிருச்சு. இந்த விண்டோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஆயில் ஸ்டெயின்லாம் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. நீங்கள் இது கூடயே சால்ட்டும் சேர்த்துக்கிடலாம். வார்ம் வாட்டர், லிக்யூடு, சால்ட்டு, பேக்கிங் சோடா நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் ஸ்ட்ரெயினே இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும்.
நாங்கள் இப்போ இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா மெயினான ரோட்டில் தான் இருக்குது. அதனால் மெயினுக்கும் இல்லை, ரொம்ப மெயினாகவும் இல்லை, ஒரு தெருவுக்குள்ளே. அந்த தெருவில் அதிகமாக வண்டி போகும், அதனால் தூசி அதிகமாகவே வருமா. மந்த்லி ஒன்ஸ் ஒன்ஸ் வந்து ஹாலு, அப்புறம் கிச்சன், அப்புறம் ரூமு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து தான் நான் க்ளீன் பண்ணுறது. மொத்தமாக சேர்த்து க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு சொல்லி அந்த மாதிரி ஆயிரும். இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்து ஒரு காஃபி, எனக்கு சாப்பிடவே தோணலை, ஒரு காஃபி தான் குடிக்கணும்னு தோணுச்சு. காஃபி போட்டுட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை. எங்கள் சின்ன குட்டி எந்திரிச்சிட்டார், அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும், மரம், மாமரம், அப்புறம் நெல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறையா மரங்கள் வச்சுருக்காங்க. அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு மழை. இப்படியே பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கையோடு க்ளீன் பண்ணியாச்சு. இது ஒரு செட்டு தான். பாத்திரம் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அடுத்தடுத்து சேர்ந்துகிட்டு இருக்கும். இன்னும் துருவனை கூப்பிட்டு வந்துட்டோம்னா அவரோட லஞ்ச் பேக்ஸு, அப்புறம் அவர் காஃபி டீ ஏதாவது நம்ம அந்த ஈவினிங் குடிக்கிறது, ஸ்நாக்ஸு எல்லாம், அதுக்கப்புறம் அது திருப்பி வந்துடும். அப்புறம் நைட் டின்னரோட ரொட்டீன் இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் நம்மளுக்கு வந்து குறையே இல்லாமல் இருக்கும். மழை கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருந்துச்சு. சரி, இந்த கேப்பில் போய் நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எப்போயுமே சின்ன குட்டியும் வருவார் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இருக்கிறதுனால அவரை உள்ளே விட்டுட்டு தான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுங்களையுமே அவர் அங்கே ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்பவுமே சேட்டை பண்ணிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார். சரி, மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்ட்டு நான் போயிட்டேன். ஸ்கூலுக்கு பக்கத்தில் போகவும் மழை திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போனால் நல்ல மழை. அப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் நான் திருப்பி கிளம்பியே வந்தேன். நல்லா விட்டுருச்சே அப்படின்ட்டு நம்ம போனோம்ல, அங்கே போய் நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்லா தொப்பன்னு நனைஞ்சி வந்தேன். அப்புறம் திருப்பி அங்கே மழை விடவும் தான் திருப்பி கிளம்பி வந்தது. என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு, இவ்வளோ க்ளீனாக இருக்கா. இதில் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். நான் இந்த அலாரம் பார்த்துருக்கீங்களா, இது அலாரமும் சேர்ந்து வரும். என்னோடய கிச்சனில் நான் இது மாட்டியிருக்கேன். எதுக்குன்னா, நம்ம சமைச்சிட்ருக்கும்போதே பின்னாடி திரும்பி சைடில் போய் நம்ம பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் எனக்குள்ளே மாட்டியிருக்கேன். தோசைக்கல், அப்புறம் ஸ்பூனு, அப்புறம் நைஃபு, உப்பு ஜாடி, அப்புறம் புளி, அங்கிட்டு வந்து மிளகாத்தூள், இதெல்லாமே அந்த சைடில் வந்து ஜன்னலில் ஒரு கேப் இருக்கும், அதில் தான் வச்சுருக்கேன். அது கூடயே கட்டிங் போர்டும் வச்சுருக்கேன். நான் இந்த கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மரம்லாம் இல்லைங்க, அந்த 6mm ப்ளைவுட்டில் மேலே வந்து லேமினேட் ஷீட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. இது வந்து 2 போத் சைடுமே இருக்குது. நம்மளுக்கு அந்த போர்டில் கட் பண்ணோம்னா அந்த தூள் கட்டாகி வரும்ல, அந்த மாதிரியெல்லாம் வரல. கிராச்சஸ் மட்டும் லைட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாம் வரல. இந்த இடத்த இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒயிட் கலரு செல்ஃபு. பார்லி அரிசி, கற்பூரம், அப்புறம் பனங்கற்கண்டு, பிரண்டை ஊறுகாய், அப்புறம் வந்து அந்த பெப்பர் க்ரஷரும் வச்சுருக்கேன். அது ஃபில் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், இந்த 2ம் பார்த்திங்கன்னா அந்த பெருசும், அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் மூடி போட்டதும் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னரு. இது வந்து பெப்பர் அண்டு ஜீரகத்தூள். முட்டைக்கு ஆம்லேட் ஏதாவது போட்டேன்னா யூஸ் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம், அதாவது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டில்ஸ்க்கு மாறியிருக்கேன். நான் ரொம்ப சேஃப்டி பர்சன்லாம் இல்லை, நானுமே கொஞ்சம் ரஃப்பாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் நான் எப்படி வாங்குறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டிலாக வாங்காமல் இந்த பப்பீஸ் பேக்கரி இருக்குது, அங்கே வந்து இந்த கேக் இந்த இதில் வரும், அதை வாங்கி தான் நான் ஒரு 4 பாட்டில் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எள், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயம், காஃபித்தூள், மஞ்சள் தூள், இதுங்கெல்லாம் அந்த இதில் வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்திங்கன்னா இது வந்து டீ தூள் போட்டு வைக்கிற பாட்டில். இது வந்து ஆர்கானோ அந்த இது நான் எப்போயாவது இந்த மஷ்ரூம் இதுங்க பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிடுவேன்.
இந்தது வந்து 99 ருபீஸ்க்கு அந்த இது 4 ஜார் வரல அது வாங்கினது. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போது இந்த பிளாக் கலர்லலாம் ஒரு ஸ்டிக்கர் வருது, அதில் எழுதிக்கிடலாம். அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி செல்லோ டேப் போட்டு அது மேலே ஒட்டிட்டோம்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அது போகாது, ரொம்ப நாளைக்கு அது வரும். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பொடி, அப்புறம் மீன் கரம் மசாலா, மீன் ஃபிஷ் ஃப்ரை பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னொரு டிப்ஸ் சொன்னது இதுதாங்க. நம்ம இதுக்காண்டி போய் லைனரோ எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டுக்கு வர பத்திரிக்கையே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய சிஸ்டர் யூஸ் பண்ணதை பார்த்து தான் எனக்கும் இந்த ஐடியா வந்தது. பட் ஆனால் நான் எப்பயுமே நியூஸ் பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறத யூஸ் பண்ணிப்பார், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுலேருந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வாங்கி சென்னையில் இருக்கும்போதே வாங்கின அஞ்சரைப்பெட்டி தான். எனக்கு இந்த மாதிரி கண்ணாடியோடு வேணும் அப்படின்னு பார்த்து வாங்கியிருந்தேன். பட் அதில் என்னன்னா, சூடாக நான் வச்சேன்னா யார் வச்சதுன்னு தெரியலை. சூடாக வைக்கும்போது அந்த மேலே இருக்க கண்ணாடியெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. அது நான் தேடுறேன், கிடைக்கல. அது மட்டும் தேடினேன், கிடைக்கல. சரி இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்போயாவது மாற்றணும். இந்த பிரேக் ஆகியிருக்குல்ல, அது ரொம்ப உடஞ்செல்லாம் உள்ளே வரல, லைட்டாக மேலே கீறலாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடிக்கிற ஹோல்டர் வச்சுருக்கேன். இப்படி தாங்க என்னோடய கிச்சன் இருக்கும். ரொம்ப சின்ன கிச்சன் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தே அப்படியே குக் டாப் வந்துடும். அவ்வளோதான். ஒரு ஆன்டி ஸ்கிட் மேட்டு. ரொம்ப சின்ன கிச்சன். அதாவது நான் ஒர்க் பண்ணும்போது நான் இன்டீரியர் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு நான் இன்டீரியர் கற்றுக்கிட்டப்போ என்னோடய குருஜி அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன கிச்சன் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, கீ அப்படின்றதுக்குள்ளேயே முடிஞ்சில முகில் கிச்சன் அப்படின்வாங்க. அந்த இது இப்போ தான் எனக்கு தெரியுது. பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. இந்த செல்ஃபெல்லாம் நான் ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, என்னோடய 2வது பையன் இது வரைக்கும் 3வது செல்ஃப் வரைக்குமே ஏறிடுறாரு. அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு வச்சுருக்கேன். எந்த ஆர்கனைசேஷனுமே அவ்வளோவா நான் இப்போ பண்ணலை. என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்ப்டாகி தான் இருக்கும். ஏன்னா 2வது செல்ஃப் வரைக்குமே ஏறிடுறாரு. ஈவினிங் வந்து குட்டீஸுங்களுக்காண்டி பாலை காய்ச்சிட்டு, இன்றைக்கி வந்து அத்தை வீட்டில் கொலு வச்சுருந்தாங்க, கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டு போனால் தான் ஈவினிங் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். ஒரு சிம்பிளான கொலு தான். நிறையா வச்சுருக்காங்க, ஆனால் அதை எடுக்கலை, கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா அழகாக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி, அப்புறம் பெருமாளோட அவதாரங்கள், இந்த சைடில் சரஸ்வதி, லக்ஷ்மி இருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொருவோட இதுவும் தீமும் இருந்துச்சு. நான் வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண செட்டப் இருக்கும். மேலே வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எனக்கு சரியாக என்னன்னு தெரியலை. மேலே இது பார்த்திங்கன்னா கல்யாண செட்டப்பு. மணமகள், அப்புறம் அந்த ஓமகுண்டம் இதுங்கெல்லாம் இருந்தது. அங்கே கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்டு தான், அத்தை வீட்டில் கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்டு தான். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு. இதில் வந்து ₹1 காயின் வச்சு கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ரிட்டன் கிஃப்ட்டில் காயின் வச்சு நான் பார்த்தது இங்கே தான். அதேமாதிரி இந்த விரலி மஞ்சள் வச்சுருந்தாங்க, குழம்புக்கு போடுற மஞ்சள். ஏன்னா அவங்களே அதுக்குன்னு சொன்னாங்க. என்னென்னா, இப்போ யாருமே மஞ்சள் கிழங்கு போட்டு குளிக்க மாட்டேன்றோம், தேய்ச்சி குளிக்க மாட்டேன்றோம், அது வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த இது கொடுத்தேன்னா கூட வந்து மிளகாப்பொடி அந்த மாதிரி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடுவீங்க, மஞ்சள் பொடி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னாங்களா. அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன விஷயம். இது பார்த்திங்கன்னா என் குட்டி பையன் விளாட்றதுக்குனே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு விளாடுவானா, இதை தங்க வச்சு விளாட்றான். சின்ன வெங்காயம், அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, இது பூண்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை. ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்க ட்ரெயில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் எங்கே வைக்கிறது? இதில் பாதி பேக் பண்ணி ஊருக்கு தான் அனுப்பிச்சி விடணும். என் பையன் வந்து இப்போ ஒரு நடப்பார். அவருக்கு ஊசி போட்டிருந்தப்போ கால் வீங்கியிருந்தது. அதுக்கு நடந்தான். அப்போ எப்படி நடந்தேன்னு சொல்லி காட்டுறான்னா, அது காமிச்சிக்கிட்டு இருந்தான். மொதல் தடவை செஞ்சால் 2வது தடவை நான் வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாட்டேன்ட்டான். எது நல்லா இருக்கு?
வேறு என்ன வரைய போகிறீங்க? ஆ, குட்டி கேரட் போதும். அடுத்து வேற என்னது புள்ளியெல்லாம் வைக்கிறீங்க? ஆ, கோலம் போட போகிறீங்களா? ஓ, என்னடா கோலம் எங்கேயோ போகுது. பாக்ஸ் 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 கோலமா? புள்ளியோட எவ்வளோ புள்ளி வைக்கிறது? வாத்து வரையா? புள்ளி மேலேயே வரைஞ்சா வாத்து வந்துடும். என்னமோ வரை புரிவியா? சின்னவன் வந்து அந்த ஊசி போட்டிருந்தப்போ இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தான். அதை நடந்து காட்டுறான்னா முதல் தடவை நடந்தான், அப்புறம் ஒரு தடவை வீடியோ எடுக்கும்போது நடந்தான். நல்லா நடந்து காட்டுறா அப்படின்னா பண்ண மாட்டேன்ட்டார். ஷை ஆயிடுவார், வெக்கமாக வந்துடும். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா தோசையும் அப்புறம் கருணக்கிழங்கு குழம்பு தான். நாங்கள் என்ன குழம்பு இருக்கோ மிச்சம் அந்த மீதி குழம்பு இருக்கோ அதை வச்சே சாப்பிட்டுக்கோம். சட்னியெல்லாம் பார்க்க மாட்டோம்னா அவ்வளோவா யாரும் கேட்டுக்கிற மாட்டாங்க. எல்லாமே அதிலே முடிச்சுக்கிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு ஆயில் பாட்டில் ரீஃபில் பண்ணணும். அதுவும் பண்ணிவிட்டு டின்னர் முடித்தோடனே அந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சா தான் நம்மளுக்கு ஒரு தூக்கம் வரும். அந்த பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நட்ஸு லட்டு இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு தான் தூங்கவே போனேன். எப்போயாவது தான் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் எடுத்துக்கிறது. ரெகுலரெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.